அந்த தாயின் பெயர் மீனாட்சி. அவளுக்கு 4 குழந்தைகள், 4மே ஆண் பிள்ளைகள். அவள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு மூச்சும் அந்த 4 சூரியன்களை சுற்றியே இருந்தது. மீனாட்சியின் கணவர் சிறு வயதிலேயே நோய்வாய்ப்பட்டு மறைந்து போனார். அதன் பிறகு அத்தனை பாரமும் அவள் மீதுதான். உழைத்தாள் உழைத்தாள், சற்றும் தளராமல் உழைத்தாள். பிறர் வீடுகளில் பாத்திரம் தேய்த்தாள், தெருவில் பூ விற்றாள். இரவெல்லாம் விழித்திருந்து துணிகளில் ஊசி வேலை செய்தாள். தன் உடலும் உயிரும் காய்ந்து போனாலும் தன் 4 மகன்களும் பசியால் வாடக்கூடாது, அவர்கள் கல்வி தடைபடக்கூடாது என்பதில் மீனாட்சி உறுதியாக இருந்தாள். என் புள்ளைங்க 4 பேரும் 4 திசையில புகழோடு வாழணும், அதுதான் என் ஆசை. நான் படும் கஷ்டம் அவங்க ஒருத்தருக்கு கூட வரக்கூடாது. இப்படி பல இரவுகளில் அவள் வானத்தை பார்த்து சொல்லியிருந்தாள். அவளது கனவு பலித்தது. மூத்தவன் அரசு அதிகாரியானான். 2வது மகன் வெளிநாட்டில் பொறியாளராக பிரகாசித்தான். 3வது மகன் ஒரு பெரிய நிறுவனத்தின் மேலாளராக உயர்ந்து நின்றான். 4வது மகன் மீனாட்சியின் செல்ல பிள்ளை. அவன் மட்டும் தாயின் அருகிலேயே இருக்கிறேன் என்று ஆசிரியராகி அதே ஊரில் தங்கினான். மீனாட்சி வீட்டின் வாசலில் ஒரே கூட்டம். 4 திசைகளில் இருந்து வந்து வாழ்த்தினர். நீ கொடுத்து வச்சவ மீனாட்சி, 4 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்து 4 பேருமே கோபுரம் மாதிரி நிக்கிறாங்க என்று ஊரார் பேசிய போது அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அந்த கண்ணீரில் தான் இழந்த இரவுகள், பட்டினி கிடந்த நாட்கள், உடம்பில் ஒட்டிக்கொண்ட வியர்வையின் உப்பு வாசம் அத்தனையும் கரைந்து போனது. நாட்கள் நகர்ந்தன. 4 மகன்களும் திருமணம் முடித்து இல்லத்தில் நுழைந்தனர். மீனாட்சிக்கு இப்போது பேர குழந்தைகள். அவள் பூமிக்கு கிடைத்த சொர்க்கம் அது. ஆனால் மெல்ல மெல்ல அந்த சொர்க்கம் சுருங்க ஆரம்பித்தது. முதலில் வெளிநாட்டில் இருந்த மகன், அம்மா அங்க வந்து என்னால அடிக்கடி பார்க்க முடியாது, நீங்க மூத்த அண்ணன் கூட இருங்க என்றான். அம்மா என் மனைவிக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க சின்னவன் கூட போயிடுங்க என்றான். இப்படியே மாறி மாறி தள்ளாட்டம் தொடங்கியது. வீட்டுக்கு வீடு சென்று வந்த மீனாட்சிக்கு ஒரு விஷயம் புரிந்தது. தன் மகன்களுக்கு அவள் ஒரு கௌரவ சின்னமாக இருந்தாள். ஆனால் அவர்களது மனைவிகளுக்கு அவள் ஒரு சுமை. சின்ன மகனிடமும் சில காலம் தங்கினாள். அவனும் அவன் மனைவியும் அன்பாக தான் இருந்தனர். ஆனால் இங்க சின்ன வீடு, அம்மா நீங்க படுத்தா நாங்க எங்க படுக்கிறது என்று ஒரு முறை மருமகள் சலித்து கொண்ட போது மீனாட்சியின் நெஞ்சுக்குள் இடி இறங்கியது. அன்று இரவு அவள் பசியோடு தூங்கினாள். 4 பிள்ளைகளுக்காக பட்டினி கிடந்தவள் இன்று 4 பிள்ளைகள் இருந்தும் பசியோடு படுத்தாள். ஒரு நாள் 4 மகன்களும் ஒன்றாக அமர்ந்து பேசினர். மீனாட்சியின் காதில் அது விழாமல் பார்த்து கொண்டனர். அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, எல்லார் வீட்டிலையும் மாத்தி மாத்தி இருக்கிறது, அவங்களுக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் என்றான் ஒருவன். ஆமா, மாசத்துக்கு ஆளுக்கு 5000 போடுவோம், அவங்க தனியா ஒரு ரூம் எடுத்து அவங்களே சமைச்சு சாப்பிடட்டும் என்றான் இன்னொருவன். மீனாட்சிக்கு இந்த உரையாடலின் பொருள் முழுவதுமாக புரியவில்லை. ஆனால் தன் இதயம் உடைந்து போனதை உணர்ந்தாள். அவள் போராடி வளர்த்த 4 தூண்கள் இன்று அவளை வெளியே நிற்க வைக்க ஒரு பொதுவான முடிவை எடுத்தார்கள். ஊரின் ஒதுக்குப்புறத்தில் உள்ள சிறிய வாடகை வீட்டில் அவள் குடியேறினாள். அவள் வளர்த்தவர்கள் கோபுரமாய் உயர்ந்து நிற்க அவள் மட்டும் தன்னந்தனியாய் ஒரு மூலையில் முடங்கினாள். 4 பிள்ளைகள் அனுப்பும் பணத்தில் அவள் சாப்பிட்டாள். ஆனால் அவள் சமைக்கவில்லை. அடுப்பை பற்ற வைக்க கூட அவளுக்கு தெம்பு இல்லை. சுவற்றில் சாய்ந்து தன் 4 மகன்களின் புகைப்படங்களை பார்த்து கொண்டே அமைதியாக சிரித்தாள். நான் எதற்காக வாழ்ந்தேன் என்று கேட்டு சிரிக்கும் சிரிப்பு அது. ஒரு கடும் மழைக்காலத்தின் அதிகாலை பொழுதில் அந்த சின்ன வீட்டில் மீனாட்சியின் உயிரற்று போன உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவள் இறக்கும் போது கையில் இறுக்கி பிடித்திருந்த தன் கடைசி மகன் பள்ளி ஆண்டு விழாவில் பாடிய போது எடுத்த சிறு புகைப்படத்தை தான். 4 மகன்களும் வந்தனர். வெள்ளை வேட்டியில், பட்டுப்புடவையில், கார் சாவிகளுடன் வந்தனர். அவர்கள் வீசிய பணத்தில் அந்த இறுதி சடங்கு கோலாகலமாக நடந்தது.
சடங்குகள் முடிந்த பிறகு ஊரார் கேட்ட ஒரே கேள்வி, தாயின் கடைசி நிலைமை என்ன ஆனது என்று. அவளுக்கு மரணம் ஒரு விடுதலையாக இருந்தது. அவள் தனிமையின் சுமையை தூக்கி கலைத்து போனாள். அவள் கண்டெடுத்த சுதந்திரம் அவளை சுற்றியிருந்த 4 சுவருக்குள் நிரந்தரமாக உறங்குவதுதான். அவள் கல்லறையின் அருகே ஒரு ரோஜா செடி மட்டும் முளைத்திருந்தது. 4 கிளைகளுடன் 4 திசையை பார்த்து பூக்க துடித்தபடி அது மீனாட்சியின் நிரந்தர சாட்சியாய் நின்றது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம். நன்றி.